தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் ஈரப்பதமானது அதிகமாக இருப்பதாக அதன் ஈரப்பதத்து சதவீதம் 17% 22% உயர்த்த வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய அரசுக்கு கடிதமானது எழுதியிருந்தார். அந்த கடிதத்தின் வாயிலாக மத்திய உணவுத்துறை அமைச்சகத்திலிருந்து நேற்று தமிழகத்து 3 குழுக்களானது வந்திருக்கின்றன. அதில் ஒரு குழுவானது, அதாவது மத்திய உணவுத்துறை அமைச்சகத்தின் உதவி இயக்குனர் பிரீத்தி தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று வருகை தந்திருக்கிறார். அவர் செம்பேடு பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இன்று ஆய்வானது மேற்கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் காக்கவாக்கம், சூளைமேனி உள்ளிட்ட 5 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் ஈரப்பதம் 15% 22% உயர்த்துவதற்கான ஆய்வு பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை சொர்ணாவரி பருவத்தில் 26,436 ஹெக்டேர் பயிர் சாகுபடியானது விவசாயிகள் செய்திருக்கின்றனர். அவர்கள் செய்துள்ள இந்த பயிர் வகைகளை நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு எடுப்பதற்காக மாவட்டத்தில் 14 வட்டாரங்களில் 69 நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாக 63 நேரடி கொள்முதல் நிலையங்களும், தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு நிறுவனம் சார்பில் 6 நேரடி கொள்முதல் நிலையங்களும் திறக்கப்பட்டது. 2 நேரடி கொள்முதல் நிலையம் மூலமாக இதுவரை மொத்தம் 7,866 விவசாயிகளிடமிருந்து 58,320 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதுவரை 7,866 விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையம் செய்யப்பட்ட நெல்லுக்கானது 145 கோடி ரூபாயானது விவசாய வங்கிக்கானது செலுத்தப்பட்டிருக்கு. மேலும் 2,726 விவசாயிகளிடமிருந்து சுமார் 15,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்தின் வேளாண் துறை அதிகாரிகளானது தகவல் தெரிவித்திருக்கின்றனர்.